திமுகவில் தன்னை இணைத்துக் கொண்ட மனோஜ் பாண்டியன் தன்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். ஓபிஎஸ்ஸின் ஆதரவாளரான மனோஜ் பாண்டியன் திமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டார். இந்நிலையில் தன்னுடைய எம்எல்ஏ பதவியை அவர் ராஜினாமா செய்துள்ளதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, மனோஜ் பாண்டியன் தன்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துள்ளார். கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் ராம்குமார். சட்டமன்ற உறுப்பினர் மனோஜ் பாண்டியன் தன்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவியை தற்போது ராஜினாமா செய்திருக்கிறார். அதற்கான கடிதத்தை சென்னை தலைமைச் செயலகத்தில் சபாநாயகர் அப்பாவுவை சந்தித்து தற்போது மனோஜ் பாண்டியன் வழங்கியிருக்கிறார். முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளராக இருந்த மனோஜ் பாண்டியன் இன்று காலை சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுகவில் தமிழ்நாடு முதலமைச்சர் முன்னிலையில் தற்போது அவரை இணைத்துக் கொண்டார். இந்த நிலையில்தான் பார்த்தோம் என்றால் தொடர்ச்சியாக அதிமுகவை பொறுத்தவரையில் அதிமுகவில் இருப்பது சரியாக இருக்காது எனவும், திராவிட உரிமைகளை காக்கும், தமிழகத்தின் உரிமைகளை காக்கும் தலைவராகவும், தமிழக உரிமைகளை அடகு வைக்காதவராகவும் முதலமைச்சர் இருப்பதால் திமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டு வந்ததாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். மனோஜ் பாண்டியனை பொறுத்தவரையில் அதிமுக சார்பில் சட்டப்பேரவை தேர்தல்களில் போட்டியிட்டு 2001 அன்று சேர்மன் மகாதேவி தொகுதியிலும், அதே போன்று 2021 ஆண்டு ஆலங்குளம் தொகுதியிலும் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர். 2010 முதல் 16 வரை அதிமுக சார்பில் மாநிலங்களவை உறுப்பினராகவும் தேர்வு செய்யப்பட்டார். ஓ பன்னீர்செல்வத்தின் தீவிர ஆதரவாளராக இருந்த மனோஜ் பாண்டியன் இன்று காலை தன்னை திமுகவில் இணைத்துக் கொண்டார். இந்த நிலையில்தான் பார்த்தோம் என்றால் தற்போது தன்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவியை அவர் ராஜினாமா செய்திருக்கிறார். அதற்கான கடிதத்தை சென்னை தலைமைச் செயலகத்தில் சபாநாயகர் அப்பாவுவை சந்தித்து மனோஜ் பாண்டியன் தற்போது வழங்கியிருக்கிறார். இந்த சந்திப்பின் போது அமைச்சர் சேகர் பாபு, அதே போன்று சட்டப்பேரவை செயலர் உள்ளிட்ட அரசின் முக்கிய அதிகாரிகளும் அங்கு இருந்தது குறிப்பிடத்தக்கது. நந்தினி, தகவலுக்கு நன்றி.